A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 66 verses 13 to 20. ஸோ சங்கீதம் 66 அதில் 13லேருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த செக்ஷனில் போன செக்ஷனில் வந்து ஒரு கார்ப்பரேட் வர்ஷிப் நடந்தது. அதாவது ஒரு குழுவினராக என்ன பண்ணாங்க, ஆண்டவரை துதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த செக்ஷனில் என்ன ஆகுது, இட்ஸ் பிகமிங் அ பர்சனல் ஒன். அந்த வர்ஷிப் என்ன ஆகுது, கார்ப்பரேட்லேருந்து ஒரு பர்சனல் வர்ஷிப்பாக மாறுது. என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரோட வீட்டுக்கு வந்து என்ன போடுறாங்களா, ஐ வில் பிரிங் இன்டு யுவர் ஹவுஸ் வித் பர்ன்ட் ஆஃபரிங்ஸ். அதாவது ஐ வில் பிரிங் பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் டு யுவர் ஹவுஸ், இல்லைன்னா ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் வித் பர்ன்ட் ஆஃபரிங்ஸ். அவங்க ஆண்டவரோட வீட்டுக்கு ஆஃபரிங்கோட வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட சத்தியங்கள் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இறுதியில் அந்த ஆளு கடைசியில ஒரு குழுவினா இருந்தது பர்சனலா போகுது. அந்த சிங்கிள் பர்சன் என்ன பண்றாங்க, ஆண்டவர் நின்று என்ன சொல்றாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்தார்கள், ஆண்டவர் எப்படிலாம் அவங்களை காப்பாத்தினாங்க, எப்படின்னு ஆசீர்வதிச்சாங்கன்னு என்ன பண்றாங்க, ரிமெம்பர் பண்ணி என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்டயே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சாட்சியில இருந்து வர்றது என்ன பண்றது, ஆண்டவரோட விசுவாசிகள், ஆல் தோஸ் ஹூ ஃபியர் காட் என்ன பண்றாங்க, அவர்கிட்ட போய் சொல்லுவாராம், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, என்ன நன்மைகள் பண்ணுங்க. ஒரு சாட்சியை வந்து என்ன பண்ணுவாரு, அவரு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்ட பிறகு என்ன பண்றாரு, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னு சொல்றாரு. ஸோ இறுதியில முடிக்க போது என்ன சொல்றாங்க, நான் பிரச்சனையில இருந்தேன், ஆண்டவர் அழைத்தேன், ஆண்டவர் என்ன பண்ணாரு, என் அழைப்பை கேட்டாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அவர் அன்பை வெளிக்காட்டினார். ஸோ he did not remove steadfast love from me or he showed me his love. ஸோ இப்படி சொல்லி இந்த செக்ஷனை முடிக்கிறான். ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து verse 19 and 20. ஸோ Psalms chapter 66 verse 19 and 20, which says, but truly God has listened, he has attended to the voice of my prayer. Blessed be God, because he has not rejected my prayer or removed his steadfast love from me. Naradi solra, but truly God has listened, he has attended to the voice of my prayer. Blessed be God, because he has not rejected my prayer or removed his steadfast love from me. So in the closing section of the doxology, அதாவது ஜெபத்தை முடிக்கிறது இறுதி செக்ஷனை பார்த்தீங்கன்னா வெரி பர்சனல் ஒன். என்ன சொல்றாங்க, ஆண்டவர் கேட்டாராம், ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரோட வேண்டுதலை கேட்டாராம். அதுக்கடுத்து என்ன பண்ணாரு, அந்த குரலை கேட்ட ஆண்டவர், அந்த வேண்டுதலை கேட்ட ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்க அன்பை காட்டினார். ஆண்டவரோட அன்பை காட்டினார்னா சிம்பிளா சொல்லணும்னா, அந்த வேண்டுதலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, he granted his wish. அந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்காரு. ஸோ இதுல நம்மளுக்கு அந்த சங்கீதக்காரர் என்ன காட்டுறாருன்னா, இட்ஸ் காட் ஹூ லிசன். ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர், ஆண்டவர் அவங்கள அட்டென்ட் பண்ற ஆண்டவர், அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்கள ரிஜெக்ட் பண்ணாத ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர். அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸை இந்த சங்கீதத்துல காட்டுறாங்க. ஸோ இங்க ஆண்டவர் என்ன பண்ணல, அவர் அந்த ஜெபத்தை ரிமூவ் பண்ணல. he did not remove to merely answer the prayer. அந்த ப்ரேயரை வந்து வெறும் ஆன்சர் பண்றதுக்கு மட்டும் என்ன பண்ணல, ஆண்டவர் பண்ணல. ஆனா அந்த ஆன்சர், அந்த ஜெபத்தோட பதில் வந்து ஆண்டவர் பல விதத்துல கொடுத்துருக்கலாம். அது வந்து அருமையா அந்த சங்கீதக்காரர் இந்த செக்ஷன் ஃபுல்லா சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வேணா, ஒரு அனாலஜி சொல்றேன் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நீங்க பேசும்போது உங்களுக்கே தெரியும், ஃபார்மாலிட்டிக்கு சில பேர் கேட்பாங்க, ஃபார்மாலிட்டிக்கு ஆமா இல்லைன்னா அப்படியே சிம்பிளா நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். உங்களுக்கே தெரியும் யார் உண்மையிலே நீங்க சொல்றதை கேட்கறாங்க. இப்போ ஒருத்தங்கிட்ட நீங்க பேசும்போது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு கதை சொல்ல போது, ஒரு கஷ்டம் சொல்ல போது, ஆமா ஆமா, உங்க மனசு தேர்த்ததுக்காகவே கேட்டுட்டு அப்படியே உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அதை சொல்லுவாங்க வேணும்னு. ஆனா சில பேர் என்ன இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க, உண்மையிலே கேட்பாங்க, ஒவ்வொரு இதுக்கும் கேட்டு ஜென்யூனா கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உள்ளத்துல என்ன தோணுதோ அதை ஜென்யூனா சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்க மனசு நல்லதாக்குறது மீறி நீங்க தப்பு பண்ணா நீங்க தப்ப சொல்லுவாங்க, நீங்க கரெக்டா பண்ணா நீங்க கரெக்டா பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீ சொல்றதை கேட்கணும்னு கேட்பாங்க, வேற வழி இல்லைன்னு கேட்பாங்க, அந்த அன்போட கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த அன்பு இருக்குது. அந்த ரெண்டாவது இடத்துல என்ன பார்க்க, அந்த அன்பு இருக்கு. அந்த அன்பு இருந்தாதான் இந்த மாதிரி பதில் வரும். ஸோ இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, அவர் கொடுத்த அந்த வேண்டுகோளுக்கு ஆண்டவர் கேட்டார். அதுவும் சும்மா கேட்கல, அவர் கடமைக்காக கேட்கல, அவர் வந்து எனக்கு வேற வழி இல்லை, நான் கேட்டுதான் ஆகணும்னு கேட்கல. அவரும் என்ன பண்ணாரு, அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அந்த அன்போட என்ன பண்ணாராம், அந்த சங்கீதக்காரரோட வேண்டுகோளை ஆண்டவர் கேட்டாராம். ஸோ அதுதான் இந்த சங்கீதக்காரர் எடுத்து காட்டுறாரு. ஸோ நம்ம ஆண்டவர் வந்து எப்படி தெரியுமா, ஒரு டோல் பூத்தோ இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் சென்டரோ இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இல்லை. அதாவது ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதை வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்,
ஆண்டவர் சரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க, வர வழி இல்லை, இவனுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் இல்லை. அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனல் காட் இல்லை. இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, he listened. ஸோ அதுவும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு பிரச்சனைன்னா அதை கேட்பாரு. அதை என்ன பண்ணுவார், 2 செவியும் கொடுத்து நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் அன்பை காட்டி அன்பு மூலமா என்ன பண்ணுவார், நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாரு. இந்த சங்கீதக்காரர் என்ன பண்றாரு, அதை தான் நம்மளுக்கு நோட் பண்ண சொல்றாரு. நம்ம ஆண்டவர் வந்து சும்மா இல்லை, நம்ம வேண்டுகோள் நம்ம கஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாரு, 2 செவியும் கொடுத்து கேட்டுட்டு அவர் அதுக்கு பதில் சொல்லுவார்னு சொல்றாரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபத்துலையும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஜெபத்துக்கு போகும்போது 2 செவியை வச்சு கேட்கறவங்க கிட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர்கிட்டயும் பேசணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and reminder that Lord, you are a God who listens, Lord. Lord, even though we may feel like you are a God who is distant, who does not answer our prayers, who does not listen to us, but Lord, as the psalmist pointed out to us and has reminded us, Lord, you are a God who truly listens to us, to our prayers, Lord. And you listen to us because of your steadfast love, Lord. Lord, thank you for this reminder through the Psalms, Lord. And Lord, please, Lord, help us remember this throughout our life. Give us the wisdom to remember this. And Lord, give us the grace to practice this in our prayers, Lord. All of this in Christ's name I pray. Amen.